செவ்வாய் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோள் ஆகும். இது சூரியனிலிருந்து நான்காவது கோளாக உள்ளது. இக்குடும்பத்தில் மிகச்சிறிய கோளான புதனுக்கு அடுத்ததாக இரண்டாவது சிறிய கோளாக செவ்வாய் இருக்கிறது. வெளிநாட்டினர் இக்கோளுக்கு போர்க்கடவுளின் பெயரைச் சூட்டியுள்ளனர். இதன் மேற்பரப்பில் காணப்படும் இரும்பு ஆக்சைடு இக்கோளை செந்நிறமாக காட்டுகிறது. இதனாலேயே இதற்கு செவ்வாய் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒரு புவிசார் கோளான இதன் மேற்பரப்பு சந்திரனில் உள்ளது போல் கிண்ணக்குழிகளையும் புவியில் உள்ளது போன்ற எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்கள் பனிமூடிய துருவ பகுதிகளையும் கொண்டது. செவ்வாயின் சுழற்சிக்காலமும் பருவ மாற்றங்களும் புவிக்கு உள்ளதை போன்றவையே. சூரிய மண்டலத்துள் மிக உயரமான ஒலிம்பசு மலையும் மிகப்பெரிய செங்குத்து பள்ளத்தாக்குகளுள் ஒன்றான மரினர் பள்ளத்தாக்கும் செவ்வாயிலேயே உள்ளன. 1965ஆம் ஆண்டில் செவ்வாய்க்கு அண்மையாக மரினர் 4 வெற்றிகரமாக பறந்து செல்லும் வரை செவ்வாய் கோளின் மேற்பரப்பில் நீர்ம நீர் இருக்கும் என நம்பினர். கோளின் துருவ பகுதிகளுக்கு அருகில் குறித்த கால அடிப்படையில் மாற்றம் அடைகின்ற கருப்பு வெள்ளை அடையாளங்களே இவ்வாறான நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தன. இவை கடல்களும் கண்டங்களுமாக இருக்கலாம் என எண்ணினர். மேற்பரப்பில் காணப்பட்ட நீண்ட கருமையான கீறல்கள் நீர்ப்பாசன கால்வாய்களாக இருக்கலாம் என்றும் கருதப்பட்டது. பின்னர் இதை ஒரு ஒளியியல் மாயத்தோற்றம் என விளக்கினர். ஆனாலும் ஆளில்லா பயணங்களின் மூலம் திரட்டப்பட்ட நிலவியற் சான்றுகள் ஒரு காலத்தில் செவ்வாயில் பெருமளவு நீர் இருந்தது என்பதை காட்டுகின்றன. இது போபோசு டெய்மோசு என்னும் 2 நிலவுகளை கொண்டுள்ளது. இவை சிறிய ஒழுங்கற்ற வடிவம் கொண்டவை. செவ்வாயின் ட்ரோசான் சிறுகோளான 5261 யுரேகாவைப் போல் இவை செவ்வாயின் ஈர்ப்பினால் கவரப்பட்ட சிறுகோள்களாக இருக்கலாம். செவ்வாயின் விட்டம் புவியின் விட்டத்தின் அரைப்பங்கு அளவு கொண்டது. இதன் அடர்த்தி புவியினதை காட்டிலும் குறைவானது. செவ்வாய் புவியின் கனவளவின் 15 விழுக்காடு இக்கு சமமான கனவளவையும் புவியின் திணிவின் 11 விழுக்காடு இக்கு சமமான திணிவையும் கொண்டது. இதன் மேற்பரப்பின் பரப்பளவு புவியின் உலர் நிலப்பகுதியின் பரப்பளவை காட்டிலும் சற்றே குறைவானது. செவ்வாய் புதன் கோளிலும் பெரியதும் திணிவு கூடியதும் ஆகும். ஆனால் புதன் செவ்வாயிலும் கூடிய அடர்த்தி கொண்டது. செவ்வாய் சிலிக்கன் ஆக்சிசன் உலோகங்கள் இன்னும் பிற பாறைகளை உருவாக்கும் தனிமங்களை கொண்ட கனிமங்களாலான ஒரு புவிசார் கோள். செவ்வாயின் மேற்பரப்பு பெரும்பாலும் தோலையிட்டிக் பசாற்று கற்களால் ஆனது. எனினும் சில பகுதிகள் பொதுவான பசாற்று கற்களிலும் கூடிய சிலிக்காச் செறிவு கொண்டது. இது புவியின் எரிமலை படிக பாறையைப் போலவோ சிலிக்கா கண்ணாடியைப் போலவோ இருக்கக்கூடும். குறைவான ஒளிதெரிதிறன் கொண்ட பகுதிகளில் சரிவுவகை களிக்கிற் செறிவுகளும் குறிந்த ஒளிதெரிதிறன் கொண்ட வடபகுதியில் வழமையான செறிவில் தகட்டு சிலிக்கேற்றுகளும் உயர் சிலிக்கன் கண்ணாடியும் காணப்படுகின்றன. தென்பகுதி மேட்டு நிலங்களின் சில பகுதிகளில் கண்டறியக்கூடிய அளவில் உயர் சிலிக்கன் பைரோட்சியன்கள் காணப்படுகின்றன. ஆங்காங்கே ஏமட்டைட்டு ஆலிவைன்கள் என்பனவும் உள்ளன. எனினும் மனிதன் வாழ தகுதியான கோள் செவ்வாய் தானா என்பதை வரும் வீடியோவில் பார்ப்போம்.